நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஜான் 6:63 பார்க்குறோம். வாசிக்கலாம் ரீட்டா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சொல்லுங்க, அவர் சொல்ற வசனம் எப்படி இருக்குன்னா, இதுல தான் நம்ம வந்து மாமிசமும் ஒன்றுத்துக்கும் உதவாது தான் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மாமிசம் உதவாதுன்னு இல்லை, என்ன இருக்குது? உதவாதுன்னு இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? பைபிள் இருந்தா பைபிள் எழுதிருக்கிறத ஏற்றுக்க மாட்டோமா? ஏற்றுக்குவோம். ஆனால் பைபிள் சொல்லுது மாமிசம் உதவாதுன்னு சொல்லல, ஒன்றுத்துக்கும் லைக் இல்லை அப்படின்றோம்ல, அதுமாரி ஒன்றுத்துக்கும் உதவாது. அப்போ மாமிச சிந்தையை தான் இவ்வளோ நாள் பார்த்தோம். மாமிச சிந்தை மரணம்னு பார்த்தோம். மாமிசத்தை என்ன செய்யணும்னு சொன்னேன் நான், ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, குரூசிஃபை பண்ணணும். குரூசிஃபைன்னு என்னது? சிலுவையில் அறையுண்டேன். இந்த வசனம்லாம் நம்ம கலாத்தியரில் 2:20 இருக்குன்னு நல்லாவே தெரியும். வசனம் தெரியறது முக்கியம் இல்லைங்க, வசனத்தின்படி வாழறதுக்கு எஃபர்ட் போடுறீங்க பாருங்க, அதுதான் உங்களை வாழ வைக்கும். ஆமென். வசனம் எனக்கு இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும்னு ஒப்பிக்கிறதோ இல்லை ரெஃபரன்ஸ் சொல்கிறதோ முக்கியம் இல்லை. வசனத்தோடு நம்ம வாழணும். அந்த வசனத்தோட வாழறதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? ஆவியில் வாழறது. அதனால தான் பைபிள் அழகாக சொல்லுது, ஆவியே இல்லை. இப்போ வந்து மாமிசமும் ஒன்றுத்துக்கும் உதவாத, நான் கிட்டத்தட்ட எவ்வளோ மாசமாக எடுக்கிறேன் ரீட்டா? மாமிசமும் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறது பல வாரங்கள் பல மாதங்கள் எடுத்தாச்சு. ஆனால் இப்போ இந்த மாதத்துலேருந்து என்னென்னா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறதுன்னு இருக்கா, ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்னு இருக்கா? அப்போ ஆவி உயிர்ப்பிக்கிறதுன்னு இருக்கலாமா இல்லையாமா? பைபிள் எல்லாம் சில வார்த்தைகள்லாம் அப்படியே பஞ்ச் பண்ணுது பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லைன்னு இல்லை, ஒரு நன்மை என்ன நன்மை குறைவில்லைன்னு எழுதா ஏற்றுக்க மாட்டோமா? ஒரு நன்மை குறைவில்லை. அல்லேலூயா. நான் மேய்ப்பன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோமா? அவரை நானே மேய்ப்பன்னு சொன்னா ஏற்றுக்க மாட்டோமா? ஆனால் என்ன எழுதிருக்கு பைபிள்ல? ஆமே, நான் மேய்ப்பன்னு சொல்ல, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா எவனாகிலும்னு இருக்கு பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க அடிக்கடி, இதெல்லாம் வந்து உயிர்ப்பிக்கிறத பத்தி இப்போ நான் பேசுறேன். உயிர்ப்பிக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உயிர்ப்பிக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொல்றேன். உயிர்ப்பிக்கிறதுனா என்னம்மா? சும்மா இந்த தமிழ் நல்ல வார்த்தை தானே இது. உயிர்ப்பிக்கிறதுனா ஒரு சாதாரண வார்த்தை தான். மறுபிறப்பா? நோ, நம்ம எல்லாருமே மறுபடி தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படலைங்கிறது தான் உண்மை. உயிர்ப்பிக்கப்படுதல்னா என்ன? ஆவியே உயிர்ப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பாருங்களேன், ஆவியே உயிர்ப்பிக்கிறதுனா அந்த வசனம் தெரியும் நமக்கு. வசனம் தெரியும். என்ன வசனம் தெரியும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு தெரியும். ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்காருன்னு இருப்பீங்களா? ஜெகோவா ராஃபான்னு பாடுவோம். அப்படின்னு என்னம்மா? உடனே ஒரு தலைவலி கை வச்சு ஜெபிச்சிருவோம். ஆனால் டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு என்செஃபலோகிராம் எடுக்கணும், மண்டைக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுக்கணுன்றான்னா அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோங்க? ஏங்க, உலகத்தில் இருக்கிறவொன்னு எனக்குள்ள பெரியவர்னா அவர் என்னங்க செஞ்சார்? 4 நாரி போனவனை எழுப்புறாருங்க. எங்க உயிர்ப்பிக்கிறதுனா என்னன்னா, தம்பி சொன்னார் பாருங்க, அந்த வசனத்தினுடைய செயல்பாட்டுக்குள்ன்ற இடத்துக்கு வர்றது. செயல்பாட்டுக்குள்ன்ற ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. அந்த பிளேஸ் தான் பிரசன்ஸ் ஆஃப் காடுங்க. அல்லேலூயா. நீங்க பாட்டு பாடுற நேரத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்க யூ ஆர் த கேரியர் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை சுமந்துட்டு நடக்கிற ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. உங்க சொன்னாங்க பாருங்க, அசாதாரணமானவங்க. நம்ம இப்போ ஆவியை உயிர்ப்பிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா அசாதாரணமான ரெல்மில் இருப்பாங்க. ஏங்க, எனக்கு வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, போன வாரமே நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்ல முடியல, நீங்கள் மெசேஜை பார்க்கல, இப்போ பார்த்துட்டு நீங்கள் போய் சர்ச்சில் சொல்லுங்கன்றாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயப்படுறாங்க. அவரு சொல்லிட்டாரு, ஐயோ அவர் என்ன டாக்டர் என்ன படிச்சுக்கிறாரு, டாக்டருக்கு நான் அகேன்ஸ்டாக பேச, அவர் படித்ததை வச்சு ஐயோ இப்படியே இருந்ததுங்க. அந்த ரிப்போர்ட்டை வேணால் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். எவ்ரிதிங் அப்நார்மல். ஆவியே சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ உயிர்ப்பிக்கிறதுன்றது நான் அந்த செயல்பாட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் பேசுகிறவங்க யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க, கேன்சல் நடத்துகிறவங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே பயம். இந்த மாதிரி எவ்ரிதிங் என்னதுங்க? அப்நார்மல். நான் சொல்கிறேன், இது நீங்கள் இல்லைன்னா எடுத்ததுமே நான் என்ன சொன்னேன், நான் செயல்பாட்டுக்கு வரேன் பாருங்க. உயிர்ப்பிக்கப்படுறதுன்னா என்னது? வசனம் தனி, நான் தனி கிடையாது. சும்மா சர்ச்சுக்கு வர்றது, சும்மா சர்ச்சுக்கு போகிறது. கர்த்தருடைய வசனத்தை சீரியஸாக எடுங்க. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய வசனத்தை எப்படி இருக்கணும்? ஏங்க, ஒரு கேஸை திறந்து விட்டுட்டு இருப்பீங்களாங்க? கியர் எந்த 4th கியரில் ஜம்முன்னு போயிட்டே இருப்பீங்களா ரோட்டில் டிராஃபிக்லாம் பார்க்காம? சொல்லுங்கள், எவ்வளோ சீரியஸான உலகத்தில் இருந்துக்கிட்டு சீரியஸாக எஃபர்ட் போடுறோம். ஆனால் காட்லி கிங்டமில் மட்டும் ரொம்ப லித்தார்ஜிக்காக இருக்கிறது.
ஆத்துமா ஈடேறணுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்களாம் ஒரு முத்து மாதிரி இருக்கணும். அதுவும் என்ன முத்து? விலை உயர்ந்த முத்தா இருக்கணும். ஒன்று சொன்னேன், இது நீங்க கிடையாது சிஸ்டர், இது உங்க ரிப்போர்ட் கிடையாதுன்னு. அதுல போட்டிருக்கு பேரோட. இப்போ என்ன பார்த்தா என்ன தெரியும்? சிஸ்டர் என்னதுதான் அவங்க சொல்றாங்க. இல்லை நீங்க எடுத்திருக்கலாம், ஆனா இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னேன். திருப்பி சொல்லிட்டு நான் டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன்னா போங்க, ஆனால் இதுமாரி இருக்காதுன்ட்டு நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக்டருங்க. என்னன்னா நீங்கள் கேளுங்க, இது எல்லாமே நார்மல்னு வந்துருங்க. என்ன அல்லேலூயா. எவ்ரிதிங் அப்நார்மல்னு இருக்கு, கண்ணால் பார்க்குறேன். ஐயோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவங்க கிடையாது. முதல்ல ஒரு வார்த்தை வருது பாருங்க உங்கள் வாயில், அதை வச்சே சொல்லிடலாம். நீங்கள் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாமிசமும் ஒன்றுக்கு உதவாது. ஜான் 6:63 இருக்கு. 1 வாரம் இல்லை 2 வாரம் இல்லை 40 நாள் நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேங்கிறது. முதல்ல நான் கர்த்தர் கொடுத்துருவேன். எல்லாம் இருக்கட்டுங்க. பைபிள் ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குது, இளைப்பாறுதலுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். எப்படி இளைப்பாறுதலுக்கு? இது எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹீப்ரு 4:11 இருக்கு. கடைசியில இளைப்பாறுதலுக்கு நீங்க என்ன வாருங்க, எதை பத்தி பேசுறமா? நான் ஆவியே உயிர்ப்பிக்கிறதுனா லிவிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், விடுதலையா இருக்கணும். ஆமென். அதான் 11 தான் சொன்னேன். 11 லாஸ்ட்ல பாருடா. அதான் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அது என்ன இளைப்பாறுதல் தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க. இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன? அது இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா ஓய்வெடுக்க உழை. ஹலோ, ஓய்வெடுக்க. உழைக்கிறது ஓய்வெடுக்கிறது ஆப்போனண்டா இருக்குல்ல இது வார்த்தை. ஆனா ஓய்வெடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உழைக்கணும். என்ன புதுசா இருக்கு தம்பி? ஓய்வெடுக்க நீங்க உழைக்கணும். ஓய்வெடுக்க உழைக்கிறதுனா என்ன தம்பி? கஷ்டப்படாம இருக்க, கஷ்டப்பட்டாத பிரயாசப்படு. அவங்களுக்கு இப்ப என்ன கஷ்டம்? காரைக்குடி போகணும், அந்த ஊருக்கு போகணும், அந்த டாக்டரை பார்க்கணும், அவர் இந்த டெஸ்ட்னு வர. இப்ப ஏற்கனவே பல டெஸ்ட் எடுத்தாச்சு. ஆனா யெகோவா ராஃபா, ஆஹாஹா, நீங்களாம் நம்பவே மாட்டீங்க. நான் உழுந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பிப்ரவரியில், நான் அதை எத்தனை இடத்துல கொண்டு சாட்சி சொல்லுவேன் நான். அல்லேலூயா. அதேமாரி உழுந்தவங்க இன்னைக்கு படுத்து கிடக்குறாங்க. உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறதுனா நீ வேற ஆளு, நீ வேற இடத்துல இருக்கிற. நல்லா கவனிங்க. ஒரு நோயோ ஒரு எதிர்வல்லமையோ ஒரு பயங்கரமான சாத்தானோ பிளானோ ஒன்ன தொட முடியாத ஒரு இடத்துல தான் கர்த்தர் உன்னை வச்சுக்கிறார். இந்த மாதிரி ஒரு நடை போடுறவங்க தான் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் தான் என்னங்க, மறுபடியும் பிறந்தவங்க கிடையாது. மறுபடியும் பிறந்த எல்லாருமே உயிர்ப்பிக்கப்பட்டவங்க கிடையாது. உடனே ஓன்னு பெக் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் என்ன பாவம் செஞ்சனோ என்ன மன்னிச்சிடுங்கன்னு வாங்க. அவரு சொல்றாரு, நீ செய்ததெல்லாம் நான் சிலுவையில் என்ன செஞ்சிட்டேன், எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்றாரு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதை செய்யுங்க, எதை செய்யுங்க, ஒரு வாரம் ஃபாஸ்டிங் எடுத்து பாருங்க, இல்லைன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க, முட்டி போட்டு கேளுங்க, அழுது கேளுங்க. ஒரு தம்பி சொன்னார், உப்பு போட்டு அது மேல முட்டியை போட்டு பாருங்க, நெத்தி எடுத்து அந்த சுவர்ல இடிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம்னு தேவன் நம்ம செய்யக்கூடாது, தம்முடைய குமாரனையே கொடுத்துட்டாரு. இப்ப இதை நீங்க பிலீவ் பண்றதுக்கு முடியாத நேரத்துல முடிய பண்றீங்க பாருங்க. அதான் நீங்க ஓய்வெடுக்கிறீங்க, உழைக்கிறதுக்கு. ஓய்வெடுக்க உழைன்னா என்ன அர்த்தம்? ஓய்வெடுக்க உழைன்னு என்ன? ஓய்வெடுக்கிறதுக்கு உழைக்கணும்னா என்ன பிரதர்? மைண்டை ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நீங்க உழைக்கணும்னா உங்க மைண்ட்ல தான் இது ஒர்க். இது வந்து 10 கிலோ வெயிட் தூக்குறதல்ல, கடினமான வேலைகளை செய்யறதல்ல, உங்க மைண்ட் செட்டை திருப்புறது. நான் சொன்னேன், இட் இஸ் நாட். எனக்கு எங்க பாப்பா சொல்றான், நீங்க டாக்டரை பார்க்கணுங்கிறா, அதை பண்ணுங்கிறா, எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறா, ஸ்கேனை பண்ணுங்கிறா. அதனால நான் சொல்லுவேன், கிடையாது, இது என்னது கிடையாது. என் எலும்புகள்லாம் நின்னமுள்ளதாக்கி இருக்கிறாரு, கொழுமையா இருக்குது, இது என்னது கிடையாது அப்படின்னு. இந்த வலி என்னது கிடையாது அப்படிதான் சொல்லிக்குவேன் நான். அதே மாதிரி அவங்கள சொன்ன, இது உங்க ரிப்போர்ட் கிடையாது. உயிர்ப்பிக்கப்பட்டவங்க பேசுறதை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் அப்படியே இருக்கணும். சும்மா எல்லாம் பணம் இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, பணம் இல்லைன்னா உடனே சோகமான பேச்சு வரும். எல்லாம் புரோக்கனா இருக்கும் பொழுது அவங்க பேச்சே மாறுபடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. We are different from the world. நம்ம fleshly people கிடையாது, உயிர்ப்பிக்கப்பட்டவங்க நம்ம. அல்லேலூயா. அவங்களுக்கு அடுத்த ரிப்போர்ட்ல என்ன வந்துருச்சு தெரியுமா? எவ்ரிதிங் நார்மல். நான் ஒரு பெரிய ஊழியக்காரெல்லாம் கிடையாதுங்க. இண்டிவிஜுவலா ஒருத்தரும் தனித்தனியா, நான் சொல்றேன் தனித்தனியா, தேவனோட கனெக்ஷன் அண்ட் அசோசியேஷன் வித் காட். கனெக்ஷன் என்ன? இணைப்பு. அசோசியேஷன் என்ன? இணைஞ்சுக்கிட்டு அவங்களோடய போறது, ஃபெல்லோஷிப். அது காட் என்ன தெரியுமா சொன்னாரு? அசோசியேஷன் நான் கேட்கிறேன். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு என்னமா? ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாமே. இவங்க யாரு? இவங்க என் வீட்டுக்காரு. இவங்க யாரு? என் தம்பி. இவங்க யாரு? என் மக அப்படின்னு ஒருத்தவங்களை வீட்டில் சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்னு என்னன்னா, கவனிங்க, அந்த மக மனைவின்னு சொல்றது ரிலேஷன்ஷிப்பு. ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, அவங்க யாருமே அந்த வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஹலோ, அவங்க 4 பேர் 4 திசையில் இருப்பாங்க. ஆனால் வெளியில் ஜோடியாக உட்காந்துக்கிட்டு போவாங்க வண்டியில். அதே மாதிரி தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெண்டிகாஸ்டல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ரிலேஷன்ஷிப் அவர் உங்களை மகளா வச்சுக்கிறாரு, மகனா வச்சுக்கிறாரு. தட் இஸ் ரிலேஷன்ஷிப்பு.
ரிலேஷன்ஷிப் தான் அந்த அசோசியேஷன். வீட்டில் 4 பேர் இருக்காங்க. இவங்க யாருங்க? என் பிள்ளைங்க. இவங்க யார்? என் மருமக. ஆனால் அந்த மாமியார்கிட்ட அவள் பேசுறதே கிடையாது. அது என்னங்க? ஆனால் அவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்க மாட்டாங்க. ஏங்க இதெல்லாம் வீட்டில் இருக்குதுங்க சில வீடுகளில். பைபிள் அழகாக சொல்லுது, ஆவிக்குரிய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் கிரைஸ்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இருக்காங்களாம். கிரைஸ்டுக்குள்ளே எப்படி இருக்காங்க? ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுங்க. உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? ரிலேஷன்ஷிப்பு. இப்போ வாட்ச் கட்டிருக்கேன், வாட்ச் ஓடலை, உடனே நான் என்ன பண்ணுறேன்? செல்ஃபோனை எடுத்து டைம் பார்க்குறேன். அப்போ வாட்ச் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அது கையில் இருக்குது. அதுக்கு ஒன்றுமே இதுக்கு கீ கொடுக்கணுமா? இது பேட்டரி நின்றுச்சா? இது என்ன விஷயம்? இதோட பர்பஸ் என்ன? எனக்கு டைமை காட்டுறது தான் இந்த வாட்ச்சு. ஹலோ? ஆனால் இந்த வாட்ச் இருக்குது. அந்த வாட்சை நான் சரியாக பராமரிக்கலை, அதை குறித்து நான் கவனம் செலுத்தலை. ஆனால் எனக்கு டைமை நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம், வால் கிளாக்கில் பார்த்துக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிக்கலாம்? செல்ஃபோன் வந்து மல்டி பர்பஸ், மற்றதெல்லாம் கூட பார்க்கலாம். ஆனால் இது எதுக்கு தான் இருக்குது? நான் எங்கே போனாலும் வால் கிளாக்கை தூக்கின்னு போக முடியுமா? நான் வாட்ச் கட்டிட்டு போகலாம். அப்போ அதே மாதிரி பரிசுத்தாவினர் கூட கூட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நான் அவரை சரியாக வச்சுக்கலன்னா நான் வேற ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் வாட்ச்சு நான் செல்ஃபோனில் தான் டைம் பார்க்க முடியும். அதே போல் நீங்கள் ஆண்டவரை ஆவியானவரை வாட்சி ஓடுற வாட்சாக வச்சுக்கணும். அல்லேலூயா. அவர் ஓட மாட்டேங்கிறாருன்னு கிடையாது. அவர் ஓட மாட்டார்ல, அவர் வந்து ஆக்டிவ் பர்சன். அவர் என்ன பர்சன்? அவர் ஒரு அந்த செயல்பாடுனார் பாருங்க தம்பி. அந்த வார்த்தை சரியான ஒரு வார்த்தை. செயல்பாட்டுக்குள்ளே நம்மளை விட அவர் ஸ்பீடாக இருக்கிறாரு. செயல்பாட்டுக்குள்ளே தள்ளுறாரு. தலைவலிக்கு ஜெபிக்கிற, மைக்ரேனுக்கு ஜெபிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற. 1000 ரூபாய் இருக்கும்போது விசுவாசமாக வந்துருச்சுங்கிற. 2 கோடி வேணும் போது உனக்கு என்ன இல்லை? 2 கோடி கேட்க தேவைப்படும் போது எங்கள் அம்மா எங்கள் பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும். ஏம்மா முக்காடை போட்டுட்டு உட்காந்தே இருந்தால் வந்துருமாம்மா, போய் பணத்தை புரட்டுமான்னுவாங்க. விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதும். அப்போ அதுக்கு நீங்கள் உழைக்கிறீங்கல்ல, ஓய்வெடுக்க நீங்கள் உழைக்கிறீர்கள். எதுக்கு உழைக்கணும்? எப்படி உழைக்கணும்? ஓய்வெடுக்க தான். அந்த ஓய்வு எப்படி வரும்? என்ன ஏசப்பா இல்லையா எனக்கு? அவர் இல்லையா? ஏன்னா அவருடைய எபிலிட்டி வந்து ஒரு 1000க்கு தானே அப்படின்னு நீங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பணம் டொப்புன்னு வந்து விழும். அப்போ நீங்கள் உழைக்கிறீங்க. எங்கே உழைச்சிங்க? போய் கடன் வாங்குறதுக்கு உழைக்கல. நீங்கள் ஓய்வெடுக்க உழைச்ச நேரம் எது சொல்லுங்க யாராவது? இந்த மண்டையில் இந்த 1000 தான் இவரால் கொடுக்க முடியுமா? இந்த சின்ன தலைவலியை தான் சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கள? எஃபர்ட் மண்டையில் போடுறீங்களா இல்லையா? போடுறதே கிடையாது. விசுவாசிகள்லாம் கார் வாங்கலான்றாங்க, எல்லாம் லோனு போட்டால் வாங்கலாம். நான் சொன்னேன் எனக்கு லோனுங்கிறதே எனக்கு பிடிக்காதுங்க. யார்ட்டோ லோன் பண்ணிட்டா திக்குன்னு இருக்கும் எனக்கு. அப்படியே அந்த மைண்டுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறது கவனிங்க. ஏன் இதை நீங்கள் கொடுக்கக்கூடாதான்ட்டு கிச்சனில் இருப்பேன். அப்போ நான் அந்த கொடுக்கக்கூடாதா? நீங்கள் செத்தா போயிட்டீங்க, நீங்கள் உங்கள் ரத்தம் பறிந்து பேசிக்கிட்டே இருக்குன்னு இருக்கேன். ஆபல ரத்தத்தை விட நன்மையை பேச ரத்தம் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க? வேர்த்து விறுவிறுத்து கொட்டலை வேலை செஞ்சு உழைக்கிறீங்க, சிந்தையில் உழைக்கிறீங்க, வேலை நடந்துக்கிட்டே இருக்கு உள்ள. அப்போ ஓய்வெடுக்க உழையுங்கள். ஆவியை உயிர்ப்பிக்கிறதுனா இதாங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறதுனா என்னது? பிரதர் உங்கள் பாஸ் உங்களை ஒரு மாதிரி நடத்துகிறாங்க, அவர்கிட்ட போய் தாம் நான் யார் தெரியுமாலாம் அப்படிலாம் பேசக்கூடாது. இவரை விட பெரிய பாஸ் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ற மைண்ட் செட் வருது பாருங்க. அவரே தானாகவே ஆஃப் ஆவார். நிஜமாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? நம்ம தனி, பைபிள் தனி. ஆனால் பைபிள் பிடிச்சிக்கிறது தலைமாட்டில். அப்புறம் எங்கெங்கே வைக்கணும் வைக்கிறது, ஷெல்ஃபில் வைக்கிறது, டிசைனாக வாங்குறது வைக்கிறது எல்லாம் ரைட்டு. இப்போ இதை கேட்டுட்டு அதில் பின்னாடி இருக்குது ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஊன்றதுக்கு கொஞ்சம் வந்துட்டு பின்னாடி இருக்குது. எப்படி இருக்கு? 6:63 தான். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சொல்லுங்க. இப்ப ஆவியை உயிர்ப்பிக்கிறதுங்கிறதுக்கு கொண்டு வந்துட்டு எதை சொல்றாரு? எதை பத்தி பேசுறாரு? ஆவியை உயிர்ப்பிக்கிறது அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆவியை எதோட ரிலேட் பண்றாரு பாருங்க. உடனே சொல்றாரு என் வசனம் எப்படி இருக்குங்கிறாரு. அப்ப யெகோவா ராஃபாங்கிற வசனம் ஷாலோம்னா நத்திங் இஸ் மிஸ்ஸிங், நத்திங் இஸ் broken. எதுவுமே உன் கை விட்டு போகவே போகாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த எதுவுமே நீ கை விட்டு இழக்கவே மாட்ட. நீ ஒன்று கூட உன் கையில இருந்து தவறி போகவே போ. நீயே தப்பு பண்ணா கூட புடிங்க கொடுப்பாரு இயேசுவின் நாமத்தினால. உன் கை விட்டு போனதெல்லாம் திருப்பி வரும். இந்த மாசத்தோட ப்ராமிஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? ரெட்டிப்பான தருவன்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ராஃபட்டிக்கெல்லாம் பேச யாருமே கிடையாது. உங்களுக்கு ரெட்டிப்பானதை தருவாரு. ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்தபடினாலும் நீ பாடு, அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமா மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறாருன்னா அப்படியே நம்பாத. அதை நம்புறதுக்கு நீ எடுக்கிற எஃபர்ட் தான் உழைக்கிறது. இன்னைக்கு வந்து சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு தியாகம் பண்ணுறதுக்கெல்லாம் உழைக்கிறாங்க. இது வேணாம் அது வேணாம். நான் வந்து 21 நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். இந்த வசனம் எவ்வளோக்கு எவ்வளோ புரிய ஆரம்பிச்சிச்சோ அதுதான் இங்கே சொல்றாரு பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறதோடு நிறுத்தாம என் வசனங்கள் எப்படி இருக்கு? அப்ப நீங்க உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு பேசிக் என்னங்க?
நீங்க உயிர்ப்பிக்கப்பட பிரதர், உயிர்ப்பிக்கப்பட பேசிக் என்ன? முக்காடா, முழங்காலா, ஃபாஸ்டிங்கா, டைத்திங்கா, ஆஃபரிங்கா? வசனம். வசனம் தெரிஞ்சா பத்தாது, அது செயல்பாட்டுக்குள்ள நீங்க எஃபர்ட் போடணும். வசனம் தெரியும், நிறைய பேருக்கு வசனம் என்ன விட தெரியும். அதான் ஒருத்தர் எனக்கு ஃபோன் அடிக்கிறார், நான் 50 சாப்டர் படிச்சுட்டேங்கிறாரு. ஏ அப்பா, 2 சாப்டர் படிக்க கூட எனக்கு டைம் இல்லை, நீங்க ஜெபிங்க சிஸ்டர். ஏங்க நீங்க தாங்க எனக்கு ஜெபிக்கணும். ஏங்க 50 சாப்டர் படிச்ச ஆள் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும்? நான் 2 சாப்டர் இன்னும் முடிக்கலங்கன்ற. இல்லை சிஸ்டர் நீங்கள் ஜெபிங்கிறாரு. அப்போ படிக்கிறது வேற, அது உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறது வேற. நீங்க பைபிளை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது உள்ள ஒருத்தர் இருக்கிறவரை நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன பிள்ளை சாட்சி சொல்லுது, அதோட தோடு தொலைஞ்சிருச்சான். உயிர்ப்பிக்கப்படுறத பத்தி பேசுறேன். சின்ன பிள்ளை எவ்வளவு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்க அம்மா அந்த திருகாணியோட அந்த தோடை தொலைச்சிட்டாவோ. தொலைச்ச உடனே எங்க போட்ட, என்ன பண்ண, எங்க விளையாண்ட, அப்படி இப்படின்னு அதை பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க, திட்டிருக்காங்க. கோல்டு விலை ஜாஸ்தி தானே. இது என்ன பண்ணிருக்கு, அவங்க அம்மா கிட்ட பிள்ளைங்களை இப்படி வளர்க்கணுங்க நம்ம. பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்கு, அந்த பிள்ளை இவங்க அம்மா திட்டுனா அதை விட்டுட்டு இது சொல்லியிருக்கு, நத்திங் இஸ் மிஸ்ஸிங், நத்திங் இஸ் புரோக்கன்னு சொன்னாங்களே, நத்திங் இஸ் மிஸ்ஸிங், என் தோடு தொலையில. ஹலோ, இப்போ இலைப்பாறுதலுக்கு அவள் என்ன செய்கிறா, உழைக்கிறா, ஓய்வெடுக்க உழைக்கிறா பாருங்க. என்ன உழைக்கிறா, இதை எடுக்கிறது, அதை எடுக்கிறது, கத்தி எடுக்கிறது, கபடா எடுக்கிறது, குதிக்கிறது, வைக்கிறது, உழைக்கிறது. மைண்டில் உழைக்கணுங்க. நம்ம சொல்லிட்டாலாம் ஜீசஸை, எனக்கு மிஸ் ஆகலை, எனக்கு மிஸ் ஆகலைன்னு தான் யூடியூப்லேயே வந்திருக்கு அந்த டெஸ்டிமனி. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தா அவங்க அம்மா தொலைச்சியா, இது பண்ணியா கூட்டிகிட்டு இருக்காங்க. இது அப்போ கூட ஒன்றும் சொல்லலையா. அது பிறகு பிள்ளைங்க அப்படியே கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம பேரண்டிங் தான் சரியாக பண்ணணும், ரெடியாக இருக்காங்க. உடனே இது பார்த்தா அடுத்த நாள் குளிக்கு தான் அந்த இதில் கிடக்குதான் எது, கம்மல். நத்திங் இஸ் மிஸ்ஸிங். அதுக்கு என்னங்க தெரியும், உங்கள் மண்டையில் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் மண்டெல்லாம் தண்டங்க. உங்கள் மண்டையை வச்சு உங்கள் பைபிளை படிக்காதீங்க. பெரிய அறிவாளி மாதிரி நினச்சி பைபிளை படிக்காதீங்க. ஒரு குழந்தைய போல எடுத்து படிங்க. குழந்தைய போல தன்னை தாழ்த்தாதவன் என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்கிறாரு. குழந்தைக்கு தாழ்மையை பற்றி என்னங்க தெரியும்? தாழ்மைன்னா தெரியுமா அதுக்கு? அப்புறம் ஜீசஸ் போய் சொல்வாரா? குழந்தைய போல தன்னை தாழ்த்தாதவன் என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கிறாரு. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒண்ணுதான் தெரியும். அடிச்சாலும் திருப்பி திருப்பி எங்க வரும், அம்மாட்ட வரும். அப்பா திருப்பி திருப்பி அவரை டிபெண்ட் பண்றோம் பாருங்க, அதுக்கு பேர் தாங்க தாழ்மை. நமக்கெல்லாம் தாழ்மை என்ன தெரியுமா? சர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் நான் போவேன், கீழே தான் போய் உட்காருவேன். என்ன, ரொம்ப சிரிக்கலாம் மாட்டேன். நம்மளுக்கு யாரோ இந்த மண்டையில திணிச்சு இப்படி இருந்தால் தான் தாழ்மட்டாங்க. பைபிள் சொல்லுதுங்க, இந்த பிள்ளையை போல தாழ்த்துறதுன்னு. இந்த பிள்ளையை தூக்குறாருன்னா இவளை தூக்க முடியாது, இவளை தூக்கி பிள்ளையை போலன்னு சொல்ல முடியாது. அப்போ எத்தனை வயசு பிள்ளையை தூக்கியிருப்பாரு? ஒரு 3, மேக்சிமம் 3.5, அவ்வளோதான். அதுக்கு கீழே தான் தூக்கி இருக்க முடியும். அது தூக்கி சொல்கிறாரு தாழ்மை. அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும், திருப்பி திருப்பி யார்கிட்ட தான் வரும், அம்மாட்ட வரும். அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, உயிர்ப்பிக்கப்படுறவங்களுக்கு சொல்கிறேன் கீவேர்டு, நீங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படணும்னா நீங்கள் கட்டாயமாக அவரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் என்னென்ன சொல்லிட்டு இருந்தாலும் சரிதான், இந்த உலகம் என்னென்ன சொன்னாலும் சரிதான், ரொம்ப பெரிய சின்ன பிரச்சனை ஊதி பெருசாக்குனாலும் சரிதான், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், என்ன சொல்லிட்டே இருக்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் பெருசுப்படுத்தவே கூடாது. பெரியவர் எனக்குள்ளேன்னு பாட்டு பாடுங்க பிள்ளைங்க. பெரியவர் எனக்குள்ளே நம்மளும் பாடுவோம், இயேசு பெரியவர்னு பாடுவோம். ஆனால் அந்த பிரச்சனையில் பெரியவராக கொண்டுட்டு வருவோமான்னு கேட்டால் என்னங்க, அங்கே தான் உழைக்கிறது இல்லை நம்ம. அதுதான் ரிலேஷன்ஷிப் இல்லை. நம்ம மகன்னா நல்லா கவனிங்க, அந்த மகன் யாரை டிபெண்ட் பண்ணும், அந்த வீட்டு தலைவரை டிபெண்ட் பண்ணும். மகனா இருந்தா அப்பா அதெல்லாம் எனக்குங்கிற திமிரோடு இருக்கும், கொடுங்கன்னு சொல்லணும். அது அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அசோசியேஷன் வித் காட் த்ரூ த வேர்ட். ஆமென். அப்படிப்பட்டவங்க தான் உயிர்ப்பிக்கப்பட முடியும் இயேசுவின் நாமத்தினால. அது சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்க, நான்லாம் சின்னதுல எங்கள் அம்மாலாம் பைபிள் படிக்க சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு கணக்கு வாத்தியார் நறுக்குன்னு கூட்டுவார். எங்கள் கணக்கு வாத்தியார் அப்படியே உச்சி அப்படியே தெரிக்கும் பாருங்க. இவர் வேணான்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவர் வரலங்க, இவர் எப்படி வராமல் இருப்பார் அப்படின்லாம் நம்ம மைண்டில் போட்டு யோசிக்கவே கூடாது. அதுக்கு பேர் என்னங்க பிரதர், உழைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? உழைக்கிறதுன்னா நைட் டியூட்டி பார்க்குறேன், ஓவர் டியூட்டியும் பார்க்குறேங்கம்மா, இவர் கஷ்டப்படுறாரு. அம்மா நான் ஓவர் டியூட்டியும் பார்க்குறேன், ஓட்டி பார்க்குறேன், ஆனால் சம்பளம் தர மாட்டேங்கிறான். இவர் எப்படி தெரியுமா, நீ ஓய்வு எடுக்கிறதுக்கு உழைச்சிட்டேன்னா சம்பளம் சும்மா கண்ணாபின்னான்னு வரும். இவருடைய அக்யூட்டன்ஸே வேற. உன் தேவை எவ்வளவோ அதுவே உன்னுடைய சம்பளமாக இருக்கும். உன் தேவை என்ன, ஒரு மாதம் உன் தேவை என்ன, அதான் அவருடைய சம்பளம். உலகத்தில் அப்படி இல்லை, 30 நாள் ஆனால் அதான் சம்பளம். ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு உழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓய்வெடுக்க உழைத்தீர்கள் என்றால் அப்படின்னா அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் ஹலோ, ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு அலைன்மெண்ட் சொல்லுங்கள், அலைன்மெண்ட் சொல்லுங்கள்.
அம்மா அந்த ஃப்ளாஸ்க் எடுங்க, உங்கள் ஃப்ளாஸ்க் எடுங்க, ஏன் ஃப்ளாஸ்க் எடுங்க. இங்கே பாருங்கள், அலைன்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன். இதில் தான் இப்படி சேர்றதுக்கு சரியாக இருக்குது. ஓகே, இங்கே கொண்டாங்க ரீட்டா. இங்கே பாருங்கள், இதில் நான் இதை போட முடியுமாங்க? இது ஃபிட் ஆகுமா? இது எதாவது பர்பஸ் சால்வ் ஆகுமா? இதை நான் திறந்தா ஊற்றிடுறேன். இப்போ அலைன்மெண்ட்னா என்னென்னா, அலைன்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறது தமிழில்? சீரமைப்பு, சீர்பொருந்துதல். இப்போ மறுபடியும் பிறந்த உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன் டிசைனே அவரோட சீர் பொருந்துறதுக்கு தான். மறுபடியும் பிறந்தவங்களுக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்படுதலை பத்தி சொல்றேன். நீங்க ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும்னா நீ அவரோட டிபெண்ட் பண்ணும்படி தான் உன் டிசைனு. நீ அவரை தான் டிபெண்ட் பண்ணணும். உன் பலத்துல நீ இது செஞ்சிடலாம் அது செஞ்சிடலாம்னா உறிஞ்சு எடுத்துரும். எது? இந்த ஓடுற ஓட்டம் உழைப்பு எல்லாம் என்ன செஞ்சிடும்? உங்க பலத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்து சக்கையாயிடுவீங்க. ஆள் வேணா நல்லா தெரியும், வெளியில சக்கையா இருப்பீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்போ உங்க தைரியம் யாரோட தைரியம்? அவரோட தைரியம். உங்க தைரியம் யாரோட தைரியம்? இதுல சொல்றாரு பாருங்க, சிங்கத்தை போல நீதிமான் எப்படி இருப்பானா? தைரியமா இருப்பான். தைரியம் கொண்டு நீங்கள் இளைப்பாறல பிரவேசிங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகால் நாம் தைரியம் கொண்டு. தைரியம் யாரோட தைரியம்? எப்படி வராது? பைபிள் எடுத்து அதை நீங்க உள்வாங்க வேண்டும். அது உங்க வாழ்க்கையோட அலைன் ஆகணும். இந்த மூடி இதோட தான் அலைன் ஆகும். இது எதோட தான் சேரும்? இதோட தான் சேரும். இப்போ இந்த இன்பம் வந்து இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட தான் சேரும்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கா. அப்போதான் இது சரியா இருக்கும். அப்போதான் நான் இதை திறக்கலாம், இதில் எது ஊற்றலாம், நான் குடிக்கலாம். இதோட பர்பஸ் சால்வ் ஆகும். உங்களுடைய அலைன்மெண்ட் என்னங்க? உங்களுடைய அலைன்மெண்ட் என்ன? உங்களுடைய சீரமைப்பு என்ன? ஹோலி ஸ்பிரிட் வந்துங்க, நல்லா கவனிங்க. ஆவியேன்னு எழுதியிருக்குல்ல, ஆவியேன்னு எழுதியிருக்கா இல்லையா? அது ஒரு ரெஸ்பெக்டபுளாக இருக்காமா அந்த வேர்டு ஆவியன்றது. ஆவியங்கிறது ஒரு அகிரிணையா தெரியுது இல்லை? தெரியுதா இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுடைய உயிர்ப்பிக்கப்படுதலுக்கு he is a person. ஆவியானவர் he is a பவர்னு நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது பலன் அடைந்துன்றதுக்கு இப்போ நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர்னா என்ன தெரியுதுன்னா பவர் தெரியும். ஒரு ஃபயர் அனாயிட்டின்னு சொல்லுவோம், பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? அப்படியே ஒரு உடம்பெல்லாம் சிலுத்துச்சுன்னுவோம். அப்போ இந்த உதாரணங்கள் எல்லாம் வந்துங்க, ஒரு இறங்கின உடனே என்ன சொல்லுவோம்னா அந்நிய பாஷை வந்துச்சுன்னு சொல்லுவோம். நல்லது, அப்படியே இறங்கினார் பாருங்க, என்ன அறியாமல் நான் இதை செஞ்சது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இதெல்லாம் அவருடைய கிரியைகள். அவருடைய அடுத்தது அங்கே போன உடனே ஒரு மீட்டிங்கில் வேஷ்டி கட்டுறதோட வேஷ்டிலாம் விழுந்துருச்சு அனாயிட்டிங்கில். சுடிதாரோட ஷால் அங்கே கிடக்கு. இங்கே இருக்கிறவங்க அங்கே உருள்றாங்க. அடுத்த நாள் அந்த 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 எந்த ஷால் விழுந்துச்சோ அந்த பிள்ளை வேற மாரி ஆயிட்டா. காடையே என்ன பண்ணிட்டாவ? ஆனால் இவர் ஒரு பர்சன் வச்சுங்க, இவர் ஒரு பர்சனாக ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னு வைங்க, இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஏன்னா இப்போ இவங்களும் நானும் ஒரு இப்போ ரீட்டாவும் நானும் ஒரு பர்சனாலிட்டி. நான் அவங்களோட போயிட்டே இருக்கேன். அக்கா இந்த பக்கம் போகலாக்கா, அக்கா ஜூஸ் குடிக்கலாக்கா, அப்படி சரி ரீட்டா சரி பேசிக்கிட்டே போகிறோம் பாருங்க. ரீட்டா கொடுக்குற ஜூஸ் மட்டும் வருது, ரீட்டா கொடுக்குற சூப் மட்டும் வருது. அப்போ ரீட்டாவை விட எது எனக்கு பெருசாக தெரியும்? சூப்பும் ஜூஸும் பெருசாக தெரியும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு துக்கமாக படுறது என்ன தெரியுமா? அவரை நம்ம ரொம்ப டிமினிஷ் பண்ணுறது. ஏன் நம்ம உயிர்ப்பிக்கப்படலை தெரியுமா உங்களுக்கு? ஏங்க இன்னைக்கெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்ட காலங்களை பார்த்தா இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மிரக்கல்ஸாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம எப்போ ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறது? ஏன்னா அந்த சிங்க் ஆகலைங்க. வசனத்தோடு நம்ம போய் செயல்பாட்டுக்குள்ளே வரல, நம்ம சீரமைக்கப்படலை. இதோட தான் நம்மளோட டிசைனுங்க, நம்மளை படைச்ச அமைப்பேங்க அவரோட இணைஞ்சு வாழ்றதுக்கு தான் அமைக்கப்பட்டிருக்கோம். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் சீரமைப்பு என்னங்க? உங்கள் அலைன்மெண்ட் என்னங்க? ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற ஒரு பவர் மட்டும் இல்லை, பர்சன். நம்ம ஒரு நபர், அந்த நபரோடு தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் 2 பேர் போயிட்டுருக்கீங்க, பேசாமே இவங்க இருந்தாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? அது மாதிரி தான் இப்போ பரிசுத்த ஆவியானவரை வச்சுக்கிறது நம்ம. ஆனால் ப்ரெசன்ஸு, பவரு, லாங்குவேஜஸ்ஸு, அனாயிட்டிங்கு இதெல்லாம் தெரியும், ஃபயரு. ஆனால் நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன், நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட ஒரு பர்சனோடய நீங்கள் இருக்கீங்க. வீட்டில் ஒரு பர்சன் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் பேசலன்னா எப்படிங்க இருக்கும் அவருக்கு? வீட்டில் ஒரு பர்சன் இருக்காங்க, அதுதான் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, அவர் காடு, நான் அவருடைய டாட்டரு அப்படிங்கிறத தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஆனர் பண்ணுறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் என்ன பண்ணுறேன்? ஆனர் பண்ணணும்னா நான் பேசணும் அவங்ககிட்ட. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் உயிர் கொடுக்கணும். ஆவியை உயிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, மாமிசம் ஒன்று குதுவான்னு சொல்லியாச்சு, பின்னாடி இருக்கு என்னுடைய வசனம் எப்படி இருக்குதான். அப்போ இந்த உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறதுக்கு அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழுறாருங்கிற வசனத்தோட இல்லாம அது செயல்பாட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க சிங்க் ஆகணும் வசனத்தோட. அதோட போய் ஒட்டிக்கணும், ஒத்தி செய்துக்கணும். அல்லேலூயா. எப்படி ஒத்தி செய்யணும்? ஒரு பிரச்சனை வருது, பணம் இல்லை. இப்போ இன்னைக்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம், நிறைய பேர் வேற இந்த ப்ராஸ்பெரிட்டியை சொல்லிட்டா ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்னு ஒரு பிராண்டை வேற குத்துறானுங்க.
ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் ஓன்லி மணி. பணங்கிறது இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிறது. சுகமாக இருக்கிறது, உறவுல நல்லா இருக்கிறது. அதாவது கொலோசியர் 2:10 எடுக்கலாமா? ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப அந்த அந்த அதிகாரம், அந்த பிசாசுக்கெல்லாம் தலைவர் யாருங்க? பைபிள் சொல்லுது, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவளாக இருக்கிறேன். அப்ப இந்த வசனத்தை உள்வாங்கினா எனக்கு இந்த மந்திரம் செஞ்சுட்டாங்க பழிக்குமா? பழிக்கவே பழிக்காது. இப்ப நான் எதுக்கு உழைக்கிறேன்? ஓய்வெடுக்க சிலர் பேசுறதெல்லாம் இந்த நெகட்டிவ் விஷயத்த பெருசா ஊதி காட்டுவாங்க. இது மாரி ஒரு மந்திரவாதி எங்கேயுமே அவர் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா கிடைக்க மாட்டாங்களாம். அப்ப யாரை டம்மி ஆக்குறாங்க இவங்க? உங்களை இல்லை, காட் ஹோலி ஸ்பிரிட் டம்மி ஆக்குறாங்க. வசனம் சொல்லுது அழகா என்னன்னு, தேவத்துவத்தின் the fullness of God. You are complete in fullness of God. நல்லா அந்த ரெல்ம் போயிட்டேங்க. நான் போட்டு அதுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு உழைக்கிறேன்? ஓய்வெடுக்க உழைக்கிறேன். என்னது? ஓய்வெடுக்க உழையுங்கள். என்னடா அது ஓய்வெடுக்க எப்படி உழைக்கிறது? நிறைய பேருக்கு ஓய்வுன்னா வீட்டில் தூங்குறது இல்லை, கர்த்தருடைய வசனத்துக்கு உங்கள் மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல, தட் இஸ் ஓய்வு. உலகத்திலே பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு பிடிச்சது பைபிள்லங்க. வருத்தப்பட்டு நீங்க வாங்கன்னு சொல்லல, வாங்கன்னு சொல்லல, இதாங்க உயிர்ப்பிக்கப்படுதல். ஒரு வசனத்தை படிச்சிங்கன்னா அது உள்ள இருக்கிற சாரத்தை இப்போ பண்ண சொன்னாங்க பாருங்க ஒர்ஷிப்ல. சாரத்துக்கும் வேருக்கும் நீ மறுபடியும் பாருங்க, அவருடைய வேறு நீனு, அவருடைய சாரம் நீனு அதுல ஒட்டிட்டு இருக்கிற. ஏசு எங்கேயாவது போயிட்டு ஐயோ அப்படியாப்பா எவ்வளோ வருஷமாப்பா இந்த பிசாசு பிடிச்சிருக்கு, அடாடா நான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். நம்ம இருக்கிற ரெல்மே வேற. நான் சொன்னல, அந்த சீரமைப்பு உன்னோட டிசைன் அவரோட கனெக்டாக இருக்கும்போது நீ என்ன எப்பயுமே அதை தானே நீ மைண்டில் நினைக்கணும். அல்லேலூயா. யாரோட சீரமைக்கப்பட்டிருக்கு இந்த டிசைன்? யாரோட இணைக்கப்பட்டிருக்கு? இந்த டிசைன் இதில் இல்லைன்னா அது என்ன ஆகும்? இவரோட இணைக்கப்படலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களை புழிஞ்சு நீங்க ஆள் என்னன்னா ரொம்ப பிரச்சனை இருக்கேன்னுவாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னுவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போவாங்க. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓய்வெடுங்க. இது நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நான் புது கதைலாம் பேசலை. அவர் சொல்கிற ஃபினிஷ் ஒர்க்கு, சிலுவையில் நான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டேன். நிறைய பேருக்கு மெசேஜ்லாம் எப்படி தெரியுமா? பிரதர் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தருக்கு பிடிக்கல, உடனடியாக இதுக்கு ஒரு ஃபாஸ்டிங் போடுங்கன்னா ரொம்ப நல்ல ஊழியக்காரங்க வாங்க. சரியா? நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் போட்டு எப்படியா அந்த பிசாசை விரட்டுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உழைக்கிற இடம் உங்கள் மண்டை. அவர் சொல்கிறாரு எல்லா பிசாசுக்கும் நான் தான் தலைவர். அது நான் அதனால தான் சொல்லுது, எங்களை கெடுக்கவா வந்தீர், ஐயோன்னு ஆகுது. அல்லேலூயா. பிசாசு உங்களை கண்டு ஓடணும், நீங்கள் ஓடக்கூடாது. அதை கண்டு எங்கள் மண்டை சரியாக இருக்கணும். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறது சொல்லுங்கள், சிங்க் ஆகணும் சொல்லுங்கள். இப்போ வசனம் என்னவா இருக்குதுமா? வசனம் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு வசனம், என்னுடைய வசனங்கள். அப்போ ஜீவன்னா என்ன? எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன், ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் அப்படிங்கிறார் பாருங்க. அப்போ ஜீவன் உண்டாயிருக்கிறதுனா என்ன? லிவிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். உயிர்ப்பிக்கப்படுதல்னா என்ன பிரதர்? உயிர்ப்பிக்கப்படுதல்னா என்ன? அவர் மாதிரி வாழறது. இப்போ அவர் என்ன பண்றாரு? கொந்தளிக்குது காற்று, சீரமைப்பை பற்றி பேசுகிறேன். ஏன் பயந்தங்கிறாரு? நானும் இதை நினச்சி பல தடவை பார்த்துட்டேங்க. என்ன மாதிரி அவர் இயற்கையை கேவலப்படுத்துறாரு தெரியுமா காடு? அதே மைண்ட் செட் இவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்படாம என்ன பண்றது சொல்லுங்க. சும்மா நீங்க ரோட்ல இருக்கிற டிராஃபிக் அதெல்லாம் நினைக்காதீங்க. கடல் கொந்தளிக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டிவியில பார்த்தாலே பயமா இருக்குது. முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. ஒரே ஜொயின் அப்படியே வந்துகிட்டு இருக்குது. சத்தம் பயங்கரமா இருக்குது, ஆடிக்கிட்டு இருக்கு. கப்பல் இது போட்டு உழுற மாதிரி இருக்கு. ஏன் பயப்பட்டீர்கள்? ஆடாடாடா, நானும் டேடி நீங்கள் அநியாயத்துக்கு இப்படி ஒரு வார்த்தை கேடு, பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கலாமே. பயப்படாதீங்கன்னு நடந்து வரும்போதெல்லாம் சொல்றாரு நான் தான். ஒரு இடத்துல சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஹலோ, இப்போ நான் எதை பத்தி பேசுறேன்? ஜீவன் உண்டாயிருக்கிறத பத்தி பேசுறேன். அவர் எப்படி பேசினாரு? ஜீவன்னா என்ன? ஜீவன்னா என்னது? ஜீவன் அந்த பக்கத்து விட்டு அங்கிள் பேரா? நோ நோ நோ. ஜீவன் என்ன? அவர் மாதிரி வாழற ஒரு வாழ்க்கை, பூரணம் பரிபூர்ணம் சம்பூர்ணத்துக்குள்ள போகணும். அப்ப எப்படி அவர் மாதிரி வாழறது? அந்த தாரை ஊதுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. லாசர் வீட்டுல அவர் என்ன செய்யறாரு? அதுதான் அந்த 3 வருஷம் அவர் செஞ்சு காமிச்சது. என்ன செய்யறாரு? அவன் நித்திரையா இருக்காங்கிறாரு. ஹலோ, அவருடைய வசனம் எப்படி இருக்குது பாருங்க. அது உண்மையா இருந்ததா இல்லையா? டக்குன்னு தூங்குறவங்களை ஏற்படுற மாதிரி. சரி, ஏன் பயப்பட்டீர்கள் சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? பயப்படுற சூழ்நிலை என்ன மாத்துறாரா இல்லையா? அப்ப நீங்க உயிர்ப்பிக்கப்படுதல்னா என்ன? ஆவியை உயிர்ப்பிக்கிறது வசனம்.
கிரைஸ்ட் தான் அந்த வசனம். அவர் இந்த 3 வருஷத்துல எப்படி வாழ்ந்தாரு? அவர் பயந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாரா? சொல்லுங்க. தாறுமாறான சூழ்நிலைய சாதகமா பார்த்து பேசுறாருங்க அவரு. ஐயோ 5000 பேரா அப்படின்னு ஒரு வேர்டு இல்ல ஒரு பார்வை, பேச்சே வேறங்க, பார்வையே வேறங்க. அல்லேலூயா. ஏங்க நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேங்க, நான்லாம் அப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வரும், இதை கொண்டாந்து இன்னைக்கு வச்சிருவேன், இதை செய்யும். இதுல கொஞ்சம் மாமிசத்துல இப்படி பண்ணும்போது தோல்வியா தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. பாத்தியா, மாமிசத்துல இவங்களை நம்பின பாத்தியா, என்ன மட்டும் நம்பு, என்ன மேல உன் பார்வையை வை. ஆமென். உன்னுடைய கண்ணு என் மேல பதிஞ்சிருக்கட்டும். ஒரு சிறு பிள்ளை திருப்பி எங்க போகுது? இது அம்மாட்ட தான் போ, அடிங்க அம்மாட்ட தான் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து 4 நாள் பேசாது குழந்தைங்க. 3.5 வயசுக்குள்ள சொல்றேன். தாழ்மையை கத்து கொடுக்குறாரு பாருங்க. நம்மளுடைய டிசைனு அவரை டிபெண்ட் பண்ற டிசைன் தான், மறக்கவே கூடாது நம்ம. அப்ப அவரை டிபெண்ட் பண்ணோம்னா இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அவர் தான் நமக்கு மாடல், முன்மாதிரி. யாருங்க? ஜீசஸ் தான் முன்மாதிரி. அவர் பேசிட்டு போனதை தான் நீங்க பார்க்கணும், படிக்கணும். ரொம்ப முக்கியமான வசனம் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன். அப்ப இன்னைக்கு ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன்ட்டு போயிட்டாரே. பிலிப் கேட்கிறான், ஐயோ மாமிசத்துல இருந்தாரு. நாங்க எம்மா ஒரு சீசர்கள் கூட சொல்றாங்க, அவர் எங்களோட இருப்பாருன்னு நினைச்சா ஆனா விட்டுட்டு போயிட்டாருன்றாங்க. அவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போய் ஒரு தேட்டர் வாழ அனுப்புறேன்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேட்டர் வாழன் எங்க இருக்கிறாரு? கலிலேய கடல் ஓரத்தில் நடக்கிறாரா? உனக்குள்ளே இருக்கிறாரப்பா, உனக்குள்ளே இருக்கிறாரம்மா. ஆமென். அப்ப உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த வசனத்தை எடுத்து என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனைனா நீங்க என்னங்க செய்யணும்? வசனத்தை ஒரு 10 சாப்டர் அமைதியா படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களேன்னு மட்டும் இல்லை, எல்லாரும்ன்றாருங்க. வாங்கன்னு சொல்லல, என்கிட்ட வாங்கன்றார். இன்னைக்கு ஜீசஸ் இல்லை, யார்கிட்ட வர்றது? ஹோலி ஸ்பிரிட் வருது. ஹோலி ஸ்பிரிட் தான் இன்னைக்கு சொல்றாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. என்னுடைய ஆவி எப்படி இருக்குன்றாரு. அப்ப எங்க வரணும்ன்றாரு? வசனத்துக்கு வாங்கன்றாரு. நிறைய பேர் பைபிளை படிக்கிறதில்ல. கிறிஸ்தவர்கள் பைபிள் படிப்பதில்லை. டெய்லி ரீடர்ஸ் பைபிள் ரீட் பண்றதே கிடையாது. உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேங்க, நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா சோல் வின் பண்ணாம இருக்க மாட்டீங்க. நீங்க சின்சியரா பைபிள் படிச்சீங்கன்னா ஃபெயிலியர் லைஃப்ல இருக்க மாட்டீங்க. சின்சியரா பைபிளை படிச்சீங்கன்னா, அதை உள்வாங்கினீங்கன்னா, அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையினுடைய சரித்திரமே வேற, உங்க வாழ்க்கையினுடைய ஸ்டைலே வேற. எத்தனை பேர் படிக்கிறீங்க, உள்வாங்குறீங்க? கிடையாது. சர்ச்சுக்கு வரீங்க, கிவரா இருக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்ட சர்ச்சில் இருக்க போனகன்றீங்க, உள்வாங்கலே சிங்க் ஆகலையே அவரோட, அவர் ஆவியானோட அலைன் ஆகலை. எதுலேருந்து அலைன் ஆகணும்? இந்த வேர்ட்லேருந்து அலைன் ஆக முடியும். அவரே சொல்லிட்டாரு என்கிட்ட வான்னு. ஆமென். எதையாகிலும் வேற சொல்றாரு. நீ என்ன எதை கேட்டாலும்ன்றாரு. எவனாகிலும்ங்கிறாரு. பைபிள் வசனம் எப்படி சொல்லி பாருங்க, எவனாகிலும். என்ன ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது காடுக்கு நம்ம மேல. எவனாகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் இந்த ஃபார்முலா பழிக்கும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அது அப்படியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஆனா படிக்கிறீங்க, சந்தோஷம். அதை நீங்க செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரல. போவெளிய தரித்திரமே, போவெளிய. எது உன்னை ஓய்வெடுக்க முடியல, உன் மனசை போட்டு அலக்கழிக்குது, எது உன்னை கஷ்டப்படுத்துது, எது உன்னை துக்கப்படுத்துது, வெளியே போன்னு சொல்லு. ஏன்னா உன் டிசைன் அவரோட கனெக்டடா இருக்கு, அசோசியேட்டடா இருக்கு. அல்லேலூயா. இது நீங்க யாரை வச்சு நீங்க இதை செய்ய முடியும்? ஏசு அப்படிதான் செஞ்சாரு. யார் உங்க முன்மாதிரி? உங்க பாஸ்டர் முன்மாதிரி கிடையாது. அந்த அக்கா இந்த அக்கா, அந்த அண்ணன் இந்த அண்ணன் கிடையாது. ஜீசஸ் தான் மாடல். அதனாலதான் 3 வருஷம் அழகா பேசிட்டு போயிருக்கிறாரு. என்னெல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா? செல்ஸ் நாரி போன செல்ஸுக்கு கூட கேட்குது அவர் பேசுற சத்தம். அந்த சத்தம் செல்ஸ் நாரி போயிட்டு இருக்குதுங்க, அதுக்கு கேட்குது. உலகத்துல அவர் சிருஷ்டித்தது நாரி இருக்கோ நாரி இல்லையோ, செத்து போச்சு செத்து போகலையோ கட்டாயம் கேட்கும். நான் போன வாரம் செய்தியை முடிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்ன, அதையும் இப்ப நான் சொல்ல போறேன். என்னதுன்னா, ஆவியில உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு ஒன்று சொன்னேன் நான். நீங்க என்ன செய்யணும்னு சொன்ன, தீர்க்க தரிசனம் பேசணும். ஒரு தீர்க்க தரிசியை தேடி தலையில போய் கொடுத்து தீர்க்க தரிசனம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும். எப்போ எனக்கு தீர்க்க தரிசனமே சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் எப்போ சொல்ல முடியும் தெரியுமா? எப்படி சொல்லணும்னு காட் சொல்றாரு தெரியுமா? தீர்க்க தரிசனம் நீ உனக்கு சொல்லுங்கிறாரு. எப்போ சொல்லணும்? பாருங்க, உலர்ந்த எலும்பு காஞ்சி போயிடுச்சு, அதுல என்ன இல்ல, அதுல ஜீவனே கிடையாது, அதுல எலும்பு மஜ்ஜைகள் கிடையாது. அது சிலதெல்லாம் உண்டாக்கக்கூடிய உயிர் தன்மை இல்லை. உங்க பணத்துக்கு, உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உயிர் தன்மை இருக்கா? என் அக்கௌண்ட்டை பார்த்து நான் சொல்லுவேன் அப்படிதான். அதில் உயர் தன்மை இருக்காதுங்க. நீங்கள் நம்பணும், 21 ரூபாலாம் இருந்திருக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில், வெறும் 21 ரூபா. அடுத்த பணம் வந்து 500 ரூபாய் எடுத்துக்கிறான் அவன். நான் சொல்கிறேன், அது உங்கள் காசு, நீங்களாச்சு ஏன் 21 ரூபா கொடுத்தீங்க? திடீர்னு பார்த்தா 30,000 வந்து உட்காரும். அது என்ன பாதிக்காது. அந்த 21 ரூபா பாதிச்சு சிலர் ஹார்ட் அட்டாக் வந்துடுறாங்க. உடனே மனைவிட்ட ஒரு சண்டை, நீ என்ன கொண்டு வந்த, நீ என்ன சம்பாதிக்கிற, நான் என்ன சம்பாதிக்கிறேன், நீ இதை பண்ணுற, நான் இதை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஒரு ரெல்மில் இருக்கேங்க நான், ஒரு இலைப்பாறுதலான ஒரு ரெல்மில், எதுவுமே என்னை பாதிக்காத ஒரு ரெல்மில் நான் இருக்கேன். அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு 21 ரூபா தான் இருக்குது, 1ஆம் தேதி வருது.
எங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரதுக்குள்ள எல்லாமே கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டேங்க. அப்போ என்னோட ட்ரஸ்ட் யார் மேல இருந்தது? பேங்க் அக்கௌண்ட் இல்ல, உலர்ந்து போன அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து நான் சொன்னேன், இதான் நான் செயல்பாட்டுக்குள் வர்றேன். நான் அந்த சிங்க்ரோனைஸ் ஆயிட்டேன். எதோட? வசனத்தோட. ஏன்னா அவர் சொல்லிருக்கிறாரு, என் ஆவி உயிர்ப்பிக்கிறது, என் வசனம் ஆவியும் ஜீவனமா இருக்கிறதுன்றாரு. அப்ப நான் என்ன செய்ய, வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? அவ உலர்ந்து கிடக்குது என்னோட அக்கௌண்ட், அதுல பணம் வர்ற மாதிரி தெரியல. Thus saith the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. யாரை பார்த்து? பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அந்த எசேக்கியேல் புத்தகத்துக்கு வாங்க. 37 என்ன இருக்கு? உலர்ந்த எலும்புகள் பார்த்து என்ன சொல்றாரு? தேவருங்க கவனிங்க. இப்ப நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செயல்பாட்டுக்குள்ள வந்துருவீங்க. ரொம்ப ரிச் ஆயிடுவீங்க. தேவையானதுக்கு மேல கிடைச்சிடும். நினைக்கிறதுக்கு வேண்டி கொடுக்க அதிகமா இருப்பீங்க. மகிழ்ந்திருப்பீங்க. எதை இழக்க மாட்டீங்க. இதெல்லாம் திருப்பி வந்துடும். அல்லேலூயா. Thus saith the Lord. அந்த இடத்துக்கு வரேன். இப்ப ஆவி உயிர்ப்பிக்கிறத பத்தி உங்களுக்கு செயல்பாட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு உதாரணத்தை போன வாரம் சொன்னதுல இருந்து தொடர்ச்சியா சொல்றேன். உயிர்ப்பிக்கப்படுதலை பத்தி எப்படி உயிர்ப்பிக்கப்படுது என்னோட பேங்க் அக்கௌண்ட் நான் சொன்ன, நான் பேசினேன். இது ஏன் அமௌண்ட் கிடையாது, 21 ரூபாய் ஏன் பணம் கிடையாது. ஆனா இன்பச்சாருமதி தான். ஆனா என்னுடைய என்னதுங்க வேற, என்னோட டிசைனே வேற. அவரோட அலைன் ஆயிருக்கிறதா என்னோட டிசைன். அப்ப நான் என்ன பண்ண, டிசைன் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் காட். இந்த டிசைன் இண்டிபெண்டா இருக்கிறதுக்காக படைக்கப்படவில்லை, அவரோட டிபெண்டா இருக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தனித்தனியா நீங்க நல்லா இருக்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ணாம நல்லா இருக்கலாம். இவங்களை நம்பி அவங்கள நம்பி மோசம் போறதெல்லாம் தேவையே கிடையாது. வயசானவங்களுக்கும் சொல்றேன், என் எலும்புகள் நின்ன பொழுதுன்னா உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்கலாம். நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லலாம். நான் உழுந்ததெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நேரம் படுத்து தான் கிடக்கணும். நான் ஆரோக்கியமா இருக்கேன், என் எலும்புக்குள்ள உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நான் பாட்டுக்கு அதுக்கப்புறம் எந்திரிச்சு டிராவல் பண்ணி வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிட்டு வந்தேங்க. நான் சிங்க் ஆயிடலாம், அலைன் ஆயிடலாம். சிங்க்குக்கு என்ன ஒத்திணைந்து போயிடலாம். அலைன் ஆகுறதுனா வடிவமைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றலாம். நீ அவரோட வடிவமைக்கப்பட்டிருக்க, சீரமைக்கப்பட்டிருக்க. இது என்னது கிடையாது இந்த அக்கௌண்ட்னு சொல்லு. நான் பேசுறதுலாம் உங்களுக்கு புரியுதா? அதான் கேட்குறேன். யார்கிட்ட சொல்றாருப்பா? எசேக்கியேல்கிட்ட சொல்லி கொடுக்குற. டேய், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க சொல்லுடாங்கிறாரு. எதை? எலும்ப. அப்பனா இங்க உலர்ந்த எலும்பே இல்லைன்றீங்களா? உறவு இருக்கு, ஜோடியா வராங்க, உலர்ந்து இருக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்கு, உலர்ந்து இருக்கு. புரோக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ரிலேஷனல் ரிலேஷன்ஷிப் இல்ல. பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அங்க உயிர் இல்ல. வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது உங்க அனுபவங்களை சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு உடல் ரீதியில பலவீனம் இருக்கு, டாக்டர்கிட்ட போய் மாசத்துல ஒரு தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி போய் சோல் வின் பண்ண போறீங்க? உங்களே வின் பண்றதுக்கு அங்க அவன் ஒருத்தன் போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எங்க அடுத்த ஆளை வின் பண்ண போறீங்க? அதுதான் வேணான்ற. நான் அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து சொல்றாரு, அந்த உலர்ந்து இருக்கிற சொல்லணும். இப்ப நீ யாரை பார்த்து சொல்ல போற? உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை என்னவோ அதுகிட்ட சொல்லு. என்ன சொல்லுவேன்? சரியாவுண்ணா? இல்ல, கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லுங்கிறாரு. அதான் நான் முக்கியமா சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிறத கேள். நீங்க குட்டி குட்டி கர்த்தர், குட்டி குட்டி ஜீசஸ், ஸ்மால் லெட்டர்ல போடணும். காட், ஜிஏ. உலகத்திற்கு நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய மக்கள் என்று உங்கள் வேதத்தில் சொல்லியிருக்க வேதவசனம் தவறாததா இருக்குங்கிறாரு. அப்ப நீங்க யாரு? தேவர்கள். நான் சொல்ற ரியல் தேவர்கள் நீங்களும் நானும் தான். அப்ப அந்த திமிர் எங்க போச்சு? அந்த கட்ஸ் எங்க போச்சு? அந்த பிரச்சனையை பார்த்து பேசுறது எங்க போச்சு? Thus saith the Lord. கர்த்தர் சொல்றதை கேளு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது. கர்த்தர் சொல்றத ஆனா நம்ம சொல்றது இல்லை. நம்ம சொல்லிக்கிட்டு காடு சொல்லணும்னு பெக் பண்ணிட்டு இருக்கோம் அவர்கிட்ட. அவரை நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க ஏதாகிலும் செய்யுங்கப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் எல்லாமே ஃபினிஷ் இந்த கிராஸப்பா, நீ செய்யப்பா அப்படிங்கிறார். நீ செய்யுமான்றார். அப்ப செய்யறதுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க? கர்த்தர் சொல்றதை கேளு. பேங்க் அக்கௌண்ட் சொல்ல கர்த்தர் சொல்றதை கேளு. சொல்லுவீங்களாம்மா? சொல்ல மாட்டோம். நம்ம அங்கதான் ஓய்வெடுக்க உழைக்கிறது இல்லை. இவ்வளோ ஓவர் டைம் பார்த்தேன், இவ்வளோ இது பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் வேலையில் இருக்கும்போது என்னுடைய அதிகாரிகள்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மண்டையை சரிப்படுத்துங்க, உங்களுடைய எண்ணங்களை சரிப்படுத்துங்க. அது மாதிரி தான் நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கீங்க, சீர்பொருந்தப்பட்டிருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டிலே இவ்வளோ திமிரா பேசுனான்றாருன்னா புதிய ஏற்பாட்டில் அவரையே கேரி பண்ணிட்டு போகிறவங்களுக்கு எப்படி இங்கே இருக்கணும்? செய்யத்தெல்லாம் தான் என்ன அப்படியே தொட்டுச்சு பாரு. கர்த்தர் சொல்கிறத கேளு, இன்பா சொல்கிறத கேளு. இல்லை, இன்பா உள்ள யார் இருக்கா அப்படின்னு நான் சொல்லணும். முதல்ல நமக்கு என்ன, அந்த சிஸ்டரோட அவர் ரொம்ப நிறைய பைபிள் அவரோட தான் இருக்கிறாரு, என்னோடலாம் இருப்பார். நான் சொல்கிறேன், பிரதர் உங்களோட இருப்பார், அம்மா உங்களோட இருப்பாங்க, சிஸ்டர் அம்மா உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, நீ பேசலாம். அல்லேலூயா. ஜீசஸ் பிரச்சனை பார்த்து பிரச்சனைகிட்ட பேசுகிறாரு. ஒன்றுமே இல்லை, நீ பயப்படாதுன்ட்டு அதை போட்டு எதுக்குறாரு. அதை விட டெரர் யாரு? எங்க நோய் ஒரு டெரரிசம் பண்ணிச்சுன்னா அதை விட பெரிய ஆளுங்க நீங்க. இதுக்கு பேர் தாங்க உயிர்ப்பிப்பு, இதுக்கு பேர் தாங்க உயிர்ப்பிக்கப்படுதல்,
இதுக்கு பேர் தான் நீங்க ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும்னு கேட்கிறாரு அவரு. இந்த உலகம் பொல்லாத உலகம், உன்னை சாகடிக்கிறதுக்கு நீ உயிர்ப்பிக்கப்படணுங்கிறாரு. உயிர்ப்பிக்கப்படுற டூல் என்னங்க? டூல் the word of God. பைபிளை படிக்காம நீங்க விக்டோரியஸா வாழவே முடியாதுங்க. நீங்க பைபிளை படிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு சாப்டர் படிச்சா அதுல உள் வாங்குங்க. நான் ஆவின்றாரு, திடீர்னு பார்த்தா என் வசனங்கிறாரு. அப்ப ஆவியில நீ உயிர்ப்பிக்கப்பட எது அவசியம் நாங்க மறைஞ்சிருக்குது? வசனம்னு மறைஞ்சிருக்கு. அப்ப நான் ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும் அல்லேலூயா சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு மியூசிக் அடிச்சுட்டு என்னங்க அப்படியே ஒரு பிரசன்ஸ்ல ஆஹா ஓகோன்றதுலாம் இல்லை. அவரோட நடை போடணுங்க. அவரோட நீங்க நடை போடணுங்க. அசோசியேஷனுங்க, ரிலேஷன்ஷிப்புங்க. நான் மகன் மட்டும் இல்லை, மகங்கிற உரிமை சொத்து எனக்குங்க. அல்லேலூயா. மகள்ங்கிற உரிமை சொத்து எனக்கு. தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். அவருடைய சுதந்திரம் நான் என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிருக்கிறாரு. நான் அசைக்கப்படுதலைன்னு சொல்லிருக்கிறாரு. மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லியாச்சு நல்லா. இப்போ ஆவியே உயிர்ப்பிக்கிறது இப்படிதான்க்கா நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்? இப்படிதான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது என்னால் வரமாட்டேங்குதுன்னு இருந்தால் எஃபர்ட் போடுங்க. உழைச்சா தானே சம்பளம் கிடைக்கும். மெடிக்கல் லீவ் எடுத்து லாஸாக போய் போனால் சம்பளம் வரலன்னு கேஸ் போடுவீங்களா? ஹலோ, உழைக்கிறீங்கள? அதுமாதிரி இந்த ஓய்வு எடுக்க நீங்கள் என்ன செஞ்சாகணும்? உழைக்கணும். எஃபர்ட்லெஸ் உழைப்பு, இது கடினம் இல்லாத உழைப்பு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணுங்க. மைண்ட் என்ன செஞ்சாகணும் சொல்லுங்க. அதுக்கு தான் அவங்க கூடவே வச்சுட்டு சீசர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். இப்போ நான் சொல்கிறேன், இந்த எசேக்கியேல்கிட்ட சொல்லி கர்த்தர் சொல்கிறது என்னதோ அந்த எலும்பு கேட்டுச்சா இல்லையா? எலும்பு காஞ்சி போன எலும்பு கேட்டது உண்மைன்னா காய்ந்திருக்கிற உங்கள் பேங்க் வாலெட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பர்சஸ் வில் பி ஃபில்ட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். அதே மாதிரி உங்கள் ஹார்ட், உங்கள் லங்ஸ், உங்களுடைய லிவர், உங்களுடைய இன்னர் விசரல் ஆர்கன்ஸ் எல்லாமே உங்கள் சத்தத்துக்கு அடங்கி தீரும். அல்ல நீங்கள் நடந்து போவாதீங்கன்னுவாங்க. அவங்க நடந்து அடுத்து 15-20 வருஷம் நடக்கிறாங்க. ஹலோ, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு என்னம்மா செய்யணுமா? உன்னை உயிர்ப்பிக்கப்படாமல் ஒன்று இருக்குது இல்லை, அந்த ஒன்று இல்லை 10 இருக்குது இல்லை, அதை நீங்கள் எப்படி உயிர்ப்பிக்கணும்? வசனத்தை என்னன்னு சொல்லணும்? கர்த்தர் சொல்றாரு, கேட்டுக்க. யார் சொல்றா? நான் சொல்லணும். நான் யாருன்னு சொல்லி நான் பிரகடனம் பண்ணணும். நான் கர்த்தர். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றத கேளுங்க. ஒரு ஃபூல்னுவா அவங்கள பார்த்து ஒருத்தன் எவனாவது, இது பெரிய கர்த்தரை சரி, இதுக்குன்னே சில ஆள் ரெடியாக இருப்பாங்க நம்மளை டிஸ்கரேஜ் பண்ண. நீ பெரிய ஆளா? ஆமான்னு சொல்லுங்கள். பெரிய கொம்பு? ஆமான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கல்ல, உங்கள் வாழ்க்கை கொம்பு மாதிரி உயர்தா இல்லையான்னு பாருங்கள். கர்த்தர் கொண்டாட்டமான ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறவர். நீங்கள் சும்மா உழைக்காம வராது. ஓய்வெடுக்க நீ உழைக்க வேண்டும். இந்த சிங்க் ஆகிறது, இந்த அசோசியேஷன் அலைன்மெண்ட் எல்லாம் வர்றதுக்கு நீங்கள் என்ன எஃபர்ட் போடணும் சொல்லுங்கள்? சிங்க் ஆகிறதுக்கு, ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமா? ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? பைபிள் சொல்லுது, உங்கள் மகன் அவர் உங்கள் அப்பான்னு சொல்லுது, நீங்கள் அவர் மகன்னு சொல்லுது, மகன்னு சொல்லுது. அதை செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதை நீங்கள் ஓன் பண்ணிக்க, இது என்னதுன்னு சொல்லுங்கள். அப்படியே அந்த பர்சன் ஹோலி ஸ்பிரிட் உங்களுடையவர். அவர் ஹி இஸ் a very present. எமர்ஜென்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்க. அவர் ஹி இஸ் a ஹெல்ப்பர்னு இருக்குல்ல, நான் சொல்லுவேன் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுவார். 10 சாட்சி சொல்லுவேன் அதுக்கு. எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்க. ஈவன் உங்கள் பணத்தை கூட எடுக்க முடியாது பேங்க்ல இருந்து. அது உங்கள் பணம் தான். ஆனால் கவர்மெண்ட் டெக்ளேர் பண்ணியிருப்பான் 5 நாள் லீவுன்னு. உங்கள் பணத்தை எடுக்க முடியாது. பணத்தை எடுத்து கொடுத்துட்றேன், எப்போ லிக்விட் கேஷ் கையில் வச்சுருப்போமா, நான் எடுத்து கொடுத்துறேன்னு அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. ஆனால் இவர் உங்களை நம்புவார். அதுதான் சொல்கிறார், எவனாகிலுங்கிறாரு. அப்போ நீங்கள் இதுக்கு பேசிக் என்னங்க? ஆவியை உயிர்ப்பிக்கிற வாழ்க்கைக்கு எதுங்க பேசிக்கு? வேர்டு. அந்த வேர்டை பார்த்து என்னங்க செய்யணும்? வேர்டை பார்த்து யார் பேசுகிறான்னு சொல்லணுமா? கர்த்தர் சொல்கிறத கேளுன்னு சொல்லுங்க. யார் சொல்கிற பிள்ளைங்க அடங்கலைன்னு என்ன சொல்லணும்? அடங்கவே இல்லையா? ஆச்சு பூச்சி அதெல்லாம் ஒன்றும் பழிக்காது. தூங்க போய் கர்த்தர் சொல்கிறத கேளு. ஆமாம், பேரண்டிங் ரொம்ப முக்கியம், ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், பணமோ எல்லாவற்றுக்கும் பணம் முக்கியம், எல்லாமே நம்ம லைஃப்பில் முக்கியம். விக்டோரியஸாக வாழணும்னா ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உயிர்ப்பிப்பு எதுலேருந்து கிடைக்குது? இந்த அசோசியேஷன் அண்ட் கனெக்ஷன் வித் காட். வித் காட் மீன்ஸ் வாட்? வித் த வேர்ட் ஆஃப் காட். எத்தனை பேருக்கு நான் பேசுறத புரிஞ்சு? இது எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் அதை நான் திருப்பி பஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெட்டிப்பானதை தருவார் இந்த மாதம். இந்த 8ஆம் மாதம் ஒரு புதிய துவக்கம். உன் கைவிட்டு போனதெல்லாம் ரெஸ்டோர் ஆகும். எழுதி வச்சுங்க, வேணா நோ மோர் டிலே எழுதி வச்சுக்கோங்க. ஏதோ நீண்ட நாளாக கிடைக்காதெல்லாம் டிலே ஆனதெல்லாம் கிடைக்குது. ப்ராஃபஸி சொல்கிறேன். எலும்புக்கு ப்ராஃபஸி சொல்கிறாரு. ப்ராஃபஸின்னு என்ன தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி கண்ணை மூடி இந்த ஒரு ஆவி இப்படி போகிறத நான் பார்க்குறேன். அப்படியே நீங்கள் வந்து 2 குழந்தைய கையில் எடுத்து 15 வருஷம் ஆகுது, கையில் ரெட்டை குழந்தையும் வரல. இவர் ரெட்டை பிள்ளைய சொல்லிட்டு போயிட்டார்.
ஏங்க அதெல்லாம் ஒண்ணு தீர்க்க தரிசனம்னா கர்த்தர் பேசுறாருன்னு நீ பேசுறதா தீர்க்க தரிசனம். நல்வார்த்தை நீ பேசுறதா தீர்க்க தரிசனம். உயிரடன்னு சொன்னது அது அடங்குச்சா இல்லையாங்க? என்ன பண்ணுச்சு ஃபர்ஸ்ட்? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இரைச்சல் உண்டாயிடுச்சா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன வந்து சொல்லுங்க எல்லாரும். நீ தீர்க்க தரிசனம் ஒண்ணுமே நடக்காம இருக்கு. எலும்பு மாதிரி தான் தெரியும். ஆனா கடமுடன் ஏதோ ஒன்று நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தையாவது கேள்விப்படுவீங்க. நீங்க உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு ஒரு கேள்வியாவது படுவீங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிட்டோன்ற கேள்வியாவது படுவீங்க. அதான் ஒரு இரைச்சல் வரும். அந்த இரைச்சல் வந்த உடனே எனக்கு ஜெபிச்சு என் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ரீட் அக்கௌண்ட்டுக்கு போனால் எனக்கு என்னங்க? தன் எலும்புகளோடு சேர்ந்து எனக்கு ஜெபிக்கும் போது எனக்கு வரணும். என் மகளுக்கு வந்தால் எனக்கு என்ன? என் தங்கச்சி அமெரிக்காவில் இருந்தால் எனக்கு என்னங்க? என் வீட்டுக்காருக்கு இருந்தால் தாங்க எனக்கு பெருமை. எனக்கு இருந்தால் தாங்க பெருமை. தன் சொல்லுங்க எல்லாரும். தீர்க்க தரிசனம் ஒருத்தா எத்தனை விஷயத்த பண்ணுறாரு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இரைச்சல் வருது. அப்படின்னா திடீர்னு கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்கும். திடீர்னு லட்சங்கள் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. லட்சங்கள் வருது பாருங்க. அடுத்து பார்த்தா கடகடன்னு என்ன இப்படி ஆயிட்டாங்க இவங்க. அண்ணாது பார்க்கப்படி ஆயிடும். அசைவு வந்துருச்சு. இரைச்சல் வருது, அசைவு வருது. இது போய் இந்த எலும்பு போய் அதில் ஒட்டிக்குது. கையெலும்பு கையோடு ஒட்டிக்குது. ஷோல்டரோட கால் எலும்பு காலோடு ஒட்டிக்குது. எந்திரிச்சு எல்லாம் நின்றுடுச்சு. இப்போ பாருங்க அடுத்தது தோல் வந்துருச்சு. தோலுக்கு முன்னாடி தசை, நரம்பு. அப்படின்னா என்ன? நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது டம்மியா ஒண்ணுமே நடக்காம இருக்காது. ஏதோ ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஏதோ ஒரு நன்மை நடந்து கொண்டே இருக்கும். நீ தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்றாரு கேளுன்னு நீங்க அந்த இறைய மறிச்சு போனதை பத்தி நீங்க பேசும்பொழுது அதுல ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணல, உங்க மைண்ட் ஃபங்க்ஷன் பண்ணல, உங்க பணம் கிடைக்கல. நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சும்மாவே இருக்காது. ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அடுத்து அந்த எலும்பு வந்துருச்சு. தசை நரம்பு வந்து தோல் வந்து அதுல மூடிடுச்சு. இது போய் ஒட்டிக்கிச்சா? வச்சு இப்போ எழுந்திரிச்சு நடந்தாலே போதும். மறிச்சிருந்த ஆளு செத்து போற மாதிரி இருந்தவங்க பொழைச்சிட்டாங்கக்கா. பொழைச்சிட்டாங்க சிஸ்டர். காட் அப்படிப்பட்ட ரிசல்ட் தர மாட்டார். சேனையா நிக்குது. எப்படி நிக்குது? சேனைன்னா என்னதுங்க? சேனைன்னா கூட்டம் மட்டும் இல்லை. சேனைகள் கூட்டம். சேனைனாலும் கூட்டம் தான். கூட்டம் மட்டும் இல்லை. சேனைன்னா துஷ்ன்னு அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு பலசாலியா காஞ்சி கிடந்தது, மறிச்சு கிடந்தது. என்னவோ மாறிடுச்சு. இப்போ ஒரு இராணுவ வீரன் மாதிரி நிற்குது. ஏங்க எப்படி ஆயிடுச்சு? இப்போ நாங்கள் எப்படியோ ஒரு குடும்பமாக இருந்தோம், ஆனால் எங்களை ஆண்டவர் எப்படி தெரியுமா வச்சுட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் குடும்பங்களை அப்படி உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகள் அப்படி வாழ போகிறாங்க. எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். செல்வாக்காக இருப்பீங்க. நன்மை வந்து உங்கள் வாசக்கதவு தட்டும். ரெட்டிப்பானது வந்து சேரும். ஆணும் பெண்ணுமான பிள்ளைகள் பிறக்கும். திருமணங்கள் நடக்கும். சுகம் உண்டாகும். சௌக்கியம் உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும். கொண்டாட்டம் உண்டாகும். நிறைவு உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும். இயேசுவின் நாமத்தில் ரிசீவ் பண்ணீங்களா? God bless you.